السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்திலே மக்கள் சாதாரணமாக கருதக்கூடிய தீமைகளின் எச்சரிக்கைகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற பாதக செயல், அதாவது அல்லாஹ் மன்னிக்காத அந்த இணை கற்பித்தல் என்பது மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, எப்படி அதனை மக்கள் பார்க்கிறார்கள், மக்களிடத்தில் எப்படி சாதாரணமாக அந்த விஷயங்கள் கடந்து செல்கின்றன, என்னென்ன விஷயங்களெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியமாக மக்களிடத்தில் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது, அதிலே அவர்கள் எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கின்ற முதல் விஷயம் வழிபாடுகளில் முகஸ்துதி. அதாவது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார், நோன்பை நிறைவேற்றுகிறார், ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார், சதக்கா வழங்குகிறார், நற்காரியங்கள் இபாதத்துகள் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஆனால் அந்த இபாதத்துகளின் மூலமாக மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் இபாதத்திலே ஈடுபடுவார்களேயானால் அது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு செயல் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதாவது ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தொழுகிறார், ஐவேளை தொழுகிறார், எல்லா நற்காரியங்களும் செய்கிறார். அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, மக்களெல்லாம் நம்மளை என்ன சொல்லணும், இவர் நல்ல தொழுகையாளிப்பா, இவர் நல்ல ஈமான்தாரியாக இருக்கிறாருப்பா, இவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்று என்ன செய்யும், தன்னுடைய உள்ளத்திலே இருக்கும். அதே போல் ஒருவர் நிறைய சதக்கா செய்கிறார், எல்லா மக்களுக்கும் கொடுக்கிறார், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவுறார். ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, எல்லா மக்களும் நம்மளை என்ன செய்யணும், மிகப்பெரிய வள்ளல் என்று சொல்லி போற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் என்ன செய்யும், அவருடைய உள்ளத்திலே இருக்கும். அப்போ இப்படி இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள், இந்த நற்காரியங்கள் அவர்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யாது, நன்மையை பெற்றுத்தராது. அதற்கு மாற்றமாக அவர்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள், அல்லாஹுக்கு நிகராக அவர்கள் கருதப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஉஹும் வ இதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா யுராஊன அன்னாஸ் வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நயவஞ்சகர்கள், அவர்கள் யார் இப்படி இருக்கிறாங்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் நயவஞ்சகர்களாக முனாஃபிக்குகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவையே என்ன செய்கிறாங்க, ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏமாறல, அவர்கள் தான் ஏமாறுகிறார்கள். அவன் தனக்குத்தானே என்ன செய்கிறான், ஏமாற்றிக் கொள்கிறான். இப்படிப்பட்டவன் தொழுகையில் நிற்கும் பொழுது மக்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், தன்னை புகழ வேண்டும் என்று நினைக்கிறான். தொழுகையிலே நிற்கும் போது சோம்பேறித்தனமாக அந்த இபாதத்திலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் என்ன செய்கிறான், நின்று கொண்டிருக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் நாம் தொழுவதை மக்களெல்லாம் பார்த்து என்ன செய்ய வேண்டும், நம்மை புகழ வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹுவை மிகவும் சொற்பமாகவே என்ன செய்கிறாங்க, நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அப்போ ஒருவன் தொழுகையிலே நிற்கும் பொழுது, தங்களுடைய இபாதத்துகளை செய்யும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், அந்த இபாதத்துகள் அல்லாஹ்விற்கு மட்டுமே, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி மட்டுமே என்ன செய்ய வேண்டும், அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். தொழுகையாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்விற்காக தொழுவோம். நாம் தொழுறத எந்த மனுஷனும் நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை,
நாமளை தொழுகையாளின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்ற எண்ணத்திலே என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் தொழ வேண்டும். ஒருவன் சதக்கா கொடுக்குறான்னா யாருடைய எந்த மக்களும் புகழ வேண்டும் என்ற எண்ணத்திலே கொடுக்கக்கூடாது. தான் கொடுக்கக்கூடிய அந்த சதக்கா அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நோன்பு நோக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி நோன்பு நோக்க வேண்டும். இப்படி தங்களுடைய இபாதத்துகளை அல்லாஹிற்காக மட்டுமே ஒருவன் செய்வானையானால் அது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இபாதத்தாக அதற்குண்டான கூலியை அல்லாஹ்விடத்தில் பெற முடியும். அது இல்லாமல் பிற மக்களுக்காக வேண்டி, பிற மக்கள் நம்மோடு இருக்கக்கூடிய மக்கள் தன்னை பார்க்க வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக ஒருவன் இபாதத்தை செய்வானேயானால் அவனுடைய இபாதத்துகள் எல்லாம் என்ன செய்துவிடும்? அழிந்து போய்விடும் என்பதை இங்கே அல்லாஹ்வின் தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி வமன் ராஅ ராஅஹ அல்லாஹு பிஹி. பிற மக்கள், தன்னோடு இருக்கக்கூடிய மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை ஒருவன் செய்வானேயானால் அந்த செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் பார்க்கும்படியும் கேட்கும்படியும் என்ன செய்து விடுவான்? இந்த உலகத்திலே ஆக்கி விடுவான். மறுமை நாளில் அவனுக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு கூலியும் கிடைக்காது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது ஒருவன் இங்கே இபாதத்து, அதாவது இபாதத்துகளை செய்து மக்களெல்லாம் தன்னை புகழ வேண்டும், நல்ல தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான். ஒருவன் நிறைய சதக்காக்கள் மக்களுக்கு வாரி வழங்கி எல்லா நற்காரியங்களும் செய்து தன்னை மக்களெல்லாம் புகழ வேண்டும், ஒரு வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்து செய்வானேயானால் அந்த மக்களுடைய புகழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கொடுத்து விடுவான். ஒரு ஆலிம் இருக்கிறான், கல்வி கற்றவன் இருக்கிறான், தன்னுடைய நாவன்மையால், தன்னுடைய அந்த சட்ட நுணுக்கங்களால் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்திலே தங்களை மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஒரு ஞானமிக்கவன் என்று சொல்லி புகழ வேண்டும் என்று விரும்பினால் அந்த புகழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான். அவனுடைய செயலுக்கு எந்த நன்மையும் என்ன செய்யாது? மறுமை நாளில் கிடைக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் நேரடியாக ஹதீஸுல் குத்ஸியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன அக்னஷ் ஷுரகாஇ அனிஷ் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இந்த இணை வைப்பாளர்கள் யாரை அல்லாஹ்விற்கு இணையாக்குகிறார்களோ அந்த இணை வைப்பை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கியவனாக, தேவையற்றவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஇ கைரி தரக்துஹு வ ஷிர்கஹு. அதாவது ஒருவன் என்ன செய்கிறான்? அல்லாஹுவோடு சேர்த்து பிறரும் தன்னை என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவன் இபாதத்தை செய்வானேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலையும் புறக்கணித்து அவனை இணை வைப்பிலே விட்டு விடுகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ ஒருவனிடத்தில் என்ன இருக்கிறது? ரெண்டு எண்ணமும் இருக்குது. அதாவது அல்லாஹ்விடத்தில் கூலியும் வேணும், அதே போல மக்களும் தன்னை புகழ வேண்டும். ரெண்டு வேணும். ரெண்டு விதமான சிந்தனையும் நோக்கமும் அவனுடைய செயல்பாடுகளிலே இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒரு நோக்கத்தை என்ன செய்து விடுவான்? இந்த உலகத்தில் நிறைவேற்றி விடுவான். அதாவது அல்லாஹ்விடத்திலே இருந்து எந்த கூலியும் அவருடைய செயலுக்கு கிடைக்காது. அவன் என்ன அமல்களை செய்தாலும் சரி, என்ன சதகா செய்தாலும் சரி, எத்தனை ஏழைகளுக்கு உதவினாலும் சரி, அவனுடைய உள்ளத்தில் கடுகளவு என்ன செய்கிறது? மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும், மக்களிடத்திலும் நாம் மதிப்புமிக்கவராக கருதப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உதிக்குமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அப்படியே விட்டுருவான்.
அவனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தால் நிராகரிக்கப்படும். அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைப்பிலேயே விட்டு விடுவான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்ப நம்முடைய இபாதத்துகளில் நாம் முகஸ்துதியை ஏற்படுத்துவது, பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்வது, அது என்ன இபாதத்துகளை நீங்கள் செய்தாலும் சரி, அந்த இபாதத்துகளின் மூலமாக நமக்கு எந்த நன்மையும் மறுமையிலே கிடைக்காது. அல்லாஹ் அந்த இபாதத்துகளை எல்லாம் நிராகரித்து விடுவான். அதோடு மட்டுமல்லாமல் நாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு மனிதராக நாம் மாறிவிடுவோம். இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்தார்கள். அதாவது என்னுடைய சமூகத்தில் நான் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் எந்த விஷயம் என்று சொன்னால், இப்படி இபாதத்துகளை மக்கள் பார்க்கும்படி செய்கின்ற மக்கள் என்ன செய்வார்கள், பிற்காலத்திலே உருவாகுவார்கள். அவர்களை பற்றி தான் எனக்கு என்ன இருக்கிறது, மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு விஷயம். எனவே நாம் இபாதத்துகளிலே மக்கள் பாராட்ட வேண்டும், மக்கள் புகழ வேண்டும், அவன் பார்க்கணும் இவன் பார்க்கணும் என்பதற்காக என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இபாதத்துகளை செய்யக்கூடாது. அல்லாஹ்விற்காக மட்டுமே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இபாதத்துகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக இணை வைப்பிலே உள்ள விஷயம் என்னவென்று சொன்னால், சகுனம் பார்ப்பது. அதாவது சகுனத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட சகுனங்கள் இருக்கிறது, நிறைய பார்ப்பாங்க. அன்றைய காலகட்டத்திலே அரபுகளிடத்திலே இருந்த ஒரு சகுனம் என்னவென்று சொன்னால், பறவைகளை பறக்க விட்டு சகுனம் பார்ப்பது, பறவை சகுனம் பார்ப்பது. அதாவது ஒரு பறவையை எடுத்து ஒரு காரியத்துக்கு போறாங்க அப்படின்னா, அந்த காரியத்திற்கு போவதற்கு முன்னால் தங்கள் கைகளிலே பறவையை எடுத்து என்ன செய்வார்கள், வானத்திலே பறக்க விடுவார்கள். அந்த பறவை வலது பக்கத்தை நோக்கி பறந்து சென்றால் அந்த காரியத்தை செய்வாங்க. அதே பறவை இடது பக்கத்தை நோக்கி செல்லும் என்று சொன்னால் அந்த காரியத்தை என்ன செய்வாங்க, செய்யாமல் விட்டு விடுவார்கள். அதாவது அது நல்ல சகுனம் அல்ல, கெட்ட சகுனம் என்று சொல்லி அதை நிராகரித்து விடுவார்கள். இப்படி சகுனம் பார்ப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அது இணை வைப்பு என்று சொல்லுகிறார்கள். இந்த சகுனம் பார்ப்பது என்பது இன்றைய காலகட்டத்தில் மக்களிடத்தில், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலேயே நிறைய விதமாக இருக்கிறது. அதாவது நேரம் பார்ப்பது, ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன செய்வது, நற்காரியங்கள் செய்வது, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது, நேரத்தை பார்ப்பது, நாள் பார்ப்பது, காலத்தை பார்ப்பது, இடத்தை பார்ப்பது, மக்களை பார்ப்பது, இப்படி பல விஷயங்களிலே இன்றைக்கு சகுனம் பார்க்கின்ற பழக்கம் இஸ்லாமியர்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே கூட இருந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக நாம் சொல்ல போனோமையானால் இஸ்லாமிய மார்க்கத்திலே 12 மாதங்கள் இருக்கிறது. இதிலே சஃபர் மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லி அந்த மாதத்திலே என்ன செய்ய மாட்டார்கள், நற்காரியங்கள் செய்ய மாட்டார்கள். நற்காரியங்கள் எதுவும் செய்யாமல் நிறுத்தி வைத்திருப்பார்கள். ஒரு திருமணம் வைப்பதோ நடத்துவதோ அல்லது வேறு நிகழ்வுகள் நடத்துவதோ எந்த நற்காரியங்களையும் அந்த மாதத்திலே செய்ய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அது கெட்ட சகுனம் கொண்ட ஒரு மாதம். அதே போல அந்த மாதத்தின் இறுதியிலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கடலிலே சென்று குளித்து தங்களுடைய பாவங்களை போக்குவார்கள். இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் இஸ்லாமிய மார்க்கம் இணை வைப்பு என்று சொல்கிறது. நீங்கள் அல்லாஹுவை நம்புவதை விட்டுவிட்டு ஒரு காலத்தை நம்புகிறீர்கள், இந்த காலத்தால் நமக்கு தீங்கு ஏற்படும் என்று நம்புகிறீர்கள், ஒரு நேரத்தால் தீங்கு ஏற்படும் என்று நம்புகிறீர்கள், சகுனம் பார்க்கிறீர்கள், நேரத்தால் சகுனம் பார்க்கிறீர்கள், பொருளால் இடத்தால் என்ன செய்றீங்க, சகுனம் பார்க்கிறீர்கள். அதே போன்று ஏதேனும் ஒரு மனிதர், அதாவது ஒரு காரியத்துக்கு போறோம்,
அப்ப ஏதாவது ஒரு மனிதர் அதாவது வந்துட்டார் அப்படின்னா அந்த மனிதரை வைத்து சகுனம் பார்ப்பது. அதாவது ஒரு காரியத்துக்கு போகும்போதா இவன் வரணும், இவன் ஏத்தாப்புல வந்தா இந்த காரியம் நல்லா நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் மீது என்ன செய்யறது, உங்களுடைய காரியங்கள் நடப்பதற்கும் நடக்காமல் இருப்பதற்கும் என்ன செய்யறது, சகுனம் பார்ப்பது. அதே போல இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பூனை குறுக்கால போயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்ய மாட்டார்கள், நற்காரியங்களை செய்ய மாட்டார்கள். ஒரு காரியத்துக்கு புறப்படுறாங்க, நல்ல காரியத்துக்கு போகும்போது பூனை வந்து என்ன செய்யுது, குறுக்கால போயிருதுன்னு சொன்னா அந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதே போல ஒரு நற்காரியத்துக்கு போறாங்க, போகும்போது கால் தடிக்கிருச்சு, ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இது வந்து துர்ச்சகுனம், கெட்ட சகுனம். அதனால இப்போ போய் நாம செய்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு நல்லது நடக்காது என்று சொல்லி ஒரு செயலின் மீது என்ன செய்யறாங்க, நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு பழக்கம், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த பழக்கம் யாரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த யூதர்களிடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமூகத்திடத்திலும் இந்த பழக்கம் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஃபைதா ஜாஅத்துஹுல் ஹஸனா காலூ லனா ஹாதிஹி என்று சொல்வார்கள். அதாவது அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த விஷயம் எங்களால் தான் ஏற்பட்டது என்று என்ன செய்வாங்க, தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அந்த கௌமுகளிடத்திலே இருந்தது. வயின் துசிபுஹும் ஸய்யிஆ யுதையிரஹு பிமூஸா வமன் மஅஹு, ஏதாவது அவர்களுக்கு கெட்ட காரியங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மூசாவினாலும் அவர்களோடு இருப்பவர்களாலும் தான் எங்களுக்கு என்ன செய்தது, இந்த துன்பம் ஏற்பட்டது, இந்த கஷ்டம் ஏற்பட்டது என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அவர்கள் மீதும் அவர்களோடு இருப்பவர்கள் மீதும் என்ன செய்வார்கள், அவர்கள் இந்த சகுனத்தை பார்க்கக்கூடிய நிலை அன்றைக்கு இருந்தது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி என்ன செய்யக்கூடாது, ஒருவர் மீது என்ன செய்யக்கூடாது, ஒரு நல்லது நடப்பதற்கும் அதே போன்று ஒரு கெட்டது நடப்பதற்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த படைப்பும் காரணமாக ஆகாது. நல்லது நடந்தாலும் அது அல்லாஹ்வினால் நடந்தது, ஒரு கெட்டது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அது நடந்தது என்ற அந்த சிந்தனையோடு என்ன செய்ய வேண்டும், மக்கள் வந்து வாழ வேண்டும். அப்படி அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால், அல்லது இந்த காலத்தின் மீதும் நேரத்தின் மீதும் இடத்தின் மீதும் நம்பிக்கை வைப்பார்களேயானால் அதெல்லாம் மிகப்பெரிய ஷிர்க், இணை வைப்பு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தியரத்து ஷிர்குன், சகுனம் பார்ப்பது என்பது இணை வைப்பாகும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸ மின்னா மன் ததய்யர வலா துதுய்யர லஹு, எவர் ஒருவர் சகுனம் பார்க்கிறாரோ அல்லது எவருக்கு சகுனம் பார்க்கப்படுகிறதோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒருவர் சகுனம் பார்க்கிறாரு, கால நேரம் பார்க்குறாரு, நல்ல நேரம் பார்த்து என்ன செய்கிறாரு, ஒரு விஷயத்தை செய்கிறாரு, அல்லது நல்ல நாள் பார்த்து ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று சொன்னால் இது எல்லாமே அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். இந்த காரியம் நம்மை இஸ்லாத்தை விட்டும் என்ன செய்துவிடும், வெளியேற்றிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போல ஒருவர் சகுனம் பார்த்து ஒரு செயலை செய்யாமல் இருந்தால் அதற்கு பரிகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகுனம் பார்க்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகிறார்கள். ஒருவர் சகுனம் பார்த்து ஒரு தேவையை செய்வதற்காக போகிறார், சகுனம் பார்க்கிறார், சகுனம் பார்த்து அது கெட்ட சகுனமாக முடிந்து விட்டது, அந்த செயலை என்ன செய்யலை, அவர் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தவராக இருக்கிறார்.
அப்போ இந்த செய்தியை சஹாபாக்கள் கேட்கிறார்கள். கேட்டவுடன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மா கஃபாரத்து தாலிக்க, இப்படி ஒரு நிராகரிப்பிலே சென்று விட்ட ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும், அதற்குண்டான பரிகாரம் என்ன என்று சொல்லி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال أن يقول أحدهم اللهم لا خير إلا خيرك ولا طير إلا طيرك ولا إله غيرك என்று சொல்லி அவர் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேட வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை என்ன செய்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ ஒரு சகுனம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த சகுனத்திற்கு பரிகாரமாக அதிலிருந்து மீண்டு உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் தேட வேண்டும். அந்த இஸ்திக்ஃபாருக்கு உண்டான வார்த்தைகளை பயன்படுத்தி, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சிறந்த விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு கைர் நடக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹுவால் தான் நடக்கும். சகுனம் என்பது கிடையாது, சகுனத்தால் எந்த ஒன்றும் நடக்காது, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை என்று சொல்லி ஒருவர் பாவ பரிகாரம் செய்வாரேயானால் அது அல்லாஹுவிடத்திலே மன்னிக்கக்கூடிய, மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாசகமாக ஒன்றை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தையாக சொல்லுகிறார்கள், அதாவது சகுனம் என்பது என்ன செய்யும், எல்லா மக்களுக்கும் பொதுவாக எண்ணத்திலே உதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அந்த எண்ணத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைக்க வேண்டும், அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யாது, இது போன்ற எண்ணங்கள் வராது. இந்த மாதிரி சகுனம் பார்க்கின்ற அந்த எண்ணம் நம்மிடத்திலே உதிக்காது. எனவே நமக்கு ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அதை நமக்கு நிறைவேற்றி தருவான். அதற்கென்று ஒரு நாள் பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, நல்ல இடம் பார்ப்பது, இப்படி சகுனம் பார்ப்பது என்பது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற ஒரு காரியம். எனவே இத்தகைய சகுனம் பார்க்கின்ற விஷயங்களை விட்டும் நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இத்தகைய விஷயங்கள் நம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களிலே மக்கள் சாதாரணமாக கருதாமல் மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு இவைகளை கையாள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.